அஸ்ஸலாமு அலைக்கும். இலங்கையர்களுக்கு இலங்கையின் ஜனாதிபதி அதிமேதகு அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் சில வாக்குறுதிகளை பற்றிய தகவலையும், வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் படும் இன்னல்கள் துன்பங்கள், அதே போல நம்மளுக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரிகளுடைய அலட்சியங்களை பற்றியும் சில தகவல்களை பேச வந்திருக்கின்றேன். இது சர்ஃபான் விளாக் BA2. தயவு செய்து இந்த சேனல் புதிய சேனல் என்றதால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. නියෝජිත තානාපති කාර්යාලය තමන්ට වෙන සේවය පිළිබඳ බොහෝ තැන්වල තෘප්තිමත් භාවයකින් නැහැ. සමහර තැන්වල සතුටුයි, සමහර තැන්වල සතුටු නැහැ. විශේෂයෙන්ම ගත්තොත් අපි දන්න සමහර පැතිවල ඒ වැඩ කරන අයගේ ආරක්ෂාව පිළිබඳ ප්‍රශ්න. ඕන් විශාල ප්‍රශ්න වලට මුහුණ දීලා තිබෙනවා. එක්ක ගෙදරින් එළියට ඇවිල්ලා යන්න තැනක් නැතුව අපි බස් නැවතුම් පොළවල් වල දැකලා තිනවා, පාලම් යට දැකලා තිනවා. මම කියන අපේ රටේ කිසිදු පුරවැසියෙකුට මේක සිදු විය යුතු නැහැ. මුත්තබක අදත් මේ රට දුවන්නේ විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් වන ඩොලර් වලින්. නිසා අපි කියන්නේ ඔබ අපේ රටේ ආර්ථික ගොඩනැංවීම සඳහා දක්වන දායකත්වයට අපි ස්තුතිවන්ත වෙනවා, ගෞරව කරනවා. මේ ආකාරයෙන් අපේ රට පවතින්නේ ඔබ එවන ඩොලර් ප්‍රමාණය බලය නිසා. උත්තර හොයද්දි මේ සහෝදරයන්ගේ ජීවිත එක පැත්තකින් මැරෙනවා, එක පැත්තකින් ලිංගික අතවරවලට ගොදුරු වෙනවා. තමන් කරන රැකියාවට තමන්ට වැටුපක් හම්බ වෙන්නේ නැතුව ඔවුන් මැද පෙරදිග දුක් විඳින මනුෂ්‍ය නානායක්කාර ඇමතිවරයා උදම්මනනවා ලංකාවේ මේ වෙලාවේ ඩොලර් සංචිතයට මේ ගොල්ලන්ගේ මුදල් තමයි වැඩිපුරම හම්බ වෙන්නේ කියලා. ඒ කියනකොට ඒ போடுறாங்க. இங்க எங்களுக்கு சரியான எந்த ஒரு இதொன்றும் இல்லை. மிச்சம் வெளியே போவேலாம், ஒரு மருந்து எடுக்கலாம், ஒழுங்கான சாப்பாடு இல்லை. அந்த சாப்பாடை திண்டவுன்னா எல்லாருக்கும் ஒரே வவுத்தால போகுது, வவுத்த வலி வருது. மிச்சம் காய்ச்சல் என்ன மவுத்தாயினாலும் கூட எங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒத்தருமே இல்லை. சரியா எங்களுக்கு உதவி செய்யுங்க, அல்லாவுக்காக வேண்டி உதவி செய்யுங்க. எங்களுக்கு எப்படி சரி எடுக்க பாருங்க. மிச்சம் நோயாளிகள் சிங்களம், முஸ்லீம், தமிழ் எல்லாம் இங்கே தான் இருக்கிறாங்க. 100கணக்கான பேர் இங்கே இருக்கிறாங்க. வெளிநாடு வாழ் தொழிலாளர்களால் தான் இன்று, வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் அனுப்பும் பணத்தினால்தான் இன்று எங்களுடைய நாடு ஓரளவுக்காவது நல்ல நிலைமையில் இருக்கின்றது. அதற்கு நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கின்றோம் அப்படின்னு அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த தொழிலாளர்கள் வெளிநாடுகளில் அந்த பணத்தை சம்பாதிப்பதற்காக படும் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏராளம். அதே போல வாய்ப்புகள் இருந்தும் வாய்ப்புகளை வழங்க மறுக்கும் சில ஏஜெண்டுகளும் தூதரக அதிகாரிகளும். இதை கேளுங்க, சிங்களம் தெரிஞ்சவங்க, நானும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன මම අපේ මැඩම්ගෙන් ඇහුවා. ඇහුවට පස්සේ මැඩම් කිව්වා එහෙම එකක් නෑ, මම අපිට දෙන්න කියලා නෑ, මෙහෙමයි පිලිපින් අයට විතරයි තියෙන්නේ කියලා. මම ඊට පස්සේ එයා කිව්වා ඊට පස්සේ ඒජන්සියෙන් අහලා බලන්න පුළුවන්, ලංකාවේ එක්කෙනෙක් ඉන්නේ ඒජන්සියේ, එයාගෙන් අහලා බලන්නකෝ කියලා. ඊට පස්සේ මම එයාගෙන් කෝල් එකක් ගත්තා. ඒ කෝල් එක ආන්සර් කරේ නෑ. ඊට පස්සේ මම වොයිස් දැම්මා. වොයිස් දැම්මට පස්සේ තමයි මට මේ විදිහට Danishika, ඕවා ඔක්කොම TikTok වල යන කතා. හරිද? ඕක මම දැක්කා. මට ගොඩ ළමයි ඉවල තිබුණා, අහලා තිබුණා. දීපු කෙනෙක් නම් නැහැ. හැබැයි ඔය නීතිය පිලිපීනි අයට නම් තියෙනවා. මොකද ඒගොල්ලෝ එනකොටම ඇග්‍රීමන්ට් ටිකක් අස්සම් කරලා එනවා. දැන් ලංකාවේ ඒජන්සි කාර්යයත් ඔය බොරුව කියනවා. නමුත් මෙහෙ එහෙම නීතියක් නෑ. එම්බසියවත් කියලා නෑ එහෙම දෙයක්. ඒක එම්බසිය දන්නවනේ මොනවා හරි දෙයක් කරනවා නම් නේද? ඔය එක එක්කෙනාගේ බොරු මම ගත්තා කියනවා, එහෙමත් කියනවා සමහරු. TikTok වල මම ඒවත් දැක්කා. ඒව කොහොම බොරු. එහෙම දෙන්නේ නෑ මේ කුවේටි. හැබැයි පිලිපීනි අයට දෙනවා. නැත්තේ නෑ. අනිත් කිසි රටක අයට දෙන්න ඒගොල්ලෝ වැඳිලත් නැහැ. එහෙම ආණ්ඩුවේ නීතියකුත් නෑ. ඒව බොරු කතා. ඔව TikTok වල යන නිකන් බොරු කතා පමණයි. இப்போ அந்த சகோதரி முதலாவது சொல்றாங்க, என்னுடைய மாமாவிடம் நான் போனஸ் சம்பந்தமாக பேசினேன். அவங்க இலங்கை ஏஜென்ட் ஒருவருடைய நம்பர் இருக்குது, அவங்கள்ட்ட நான் கேட்டேன், அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் வேணா பேசி தரேன், கால் போட்டு தரேன், இல்லை வாய்ஸ் ரெக்கார்ட் போட சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்ல கடைசியில் அந்த பெண்மணி அனுப்பின வாய்ஸ் காட்டு தான் அது. அப்படிலாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் பொய் அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் இலங்கை தூதரகத்தால் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் எக்ரிமெண்ட், அதாவது கான்ட்ராக்ட் பேப்பர். இந்த கான்ட்ராக்ட் பேப்பரில் இது சம்மந்தமாக அழகாக தெளிவாகவே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. 4வது பேஜில் 3ஆம் தரப்பினருக்கு ஒவ்வொரு மாதமும் வருடாந்திர விடுப்பு முழுவதுமாக பெற உரிமையுண்டு. 2 வருட வேலைகள் முடிந்த பிறகு 2 மாத விடுப்பை கழிக்க அவர்களுக்கு
சம்பளத்துடன் கூடிய உரிமை உண்டு. அதே இதுதான் ஏஜெண்டுகளும் பார்த்தீங்கன்னா ஏஜெண்டுகளோட இப்போ வரக்கூடிய அவங்களுடைய பில்லிலேயே இதை அட்டாச் பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் தெளிவாகவே இந்த 6வது இலக்கத்தை பாருங்கள், எண்ட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்றத போட்டு ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு மாதம் சம்பளத்திற்கான சமமான சேவையின் இறுதி போனஸ் கொடுப்பனவு அவர்கள் பெற தகுதி உள்ளவர்கள். சரி, அடுத்தது 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 6ஆம் தேதி இந்த பேஜ் வந்து என்னோட பேஜோ இல்லது வேறு யாருடைய பேஜோ இல்லை ஸ்ரீலங்கா எம்பசி இன் குவைட் இலங்கை தூதரகத்தால் இந்த அவங்களுடைய அந்த பேஜில் வந்து இதை போடுறாங்க. இலங்கை தூதரகம் வந்து அதை என்ன மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, இலங்கை தூதரகமானது உங்களுக்கு தெரிய தருவது என்னவென்றால் இதில் சிங்களம் தமிழ் அரபி 3லையும் போட்டிருக்காங்க. இதில் லிங்க்கை வந்து நான் மறக்காமல் கமெண்டில் அட்டாச் பண்ணுறேன். இது தேவையானவங்க இதையும் நீங்கள் காட்டலாம். இதுவும் உங்களுக்கு ஒரு ப்ரூஃப். ஸ்ரீலங்கா தூதரகம் போட்டிருக்காங்க, நம்ம போட்டதே இலங்கை தூதரகமே அவங்க பேஜில் போட்டிருக்காங்க, அரபு மொழியில் கூட இருக்குது. குவைத் நாட்டில் வீட்டு பணியாளர் விசாவில் பணிபுரிந்து தமது உடன்படிக்கை காலத்தை முழுமையாக பூர்த்தி செய்யும் உங்களுக்கு உங்களது அனுசரணையாளரிடம் இருந்து கிடைக்க வேண்டிய சேவை நிறைவு கொடுப்பனவு தொடர்பிலான தெளிவூட்டல். குவைத் நாட்டின் 2015ஆம் ஆண்டின் 68ஆம் இலக்க வீட்டு பணியாளர்கள் தொடர்பிலான சட்டத்தின் 23ஆம் பிரிவின் பிரகாரம் உங்களது உடன்படிக்கை காலமான 2 வருடங்கள் முழுமையாக நீங்கள் அனுசரணையாளரிடமிருந்து பணிபுரிந்திருப்பின் நீங்கள் சேவையாற்றிய தலா ஒவ்வொரு வருடத்திற்கும் உங்களுக்கு ஒவ்வொரு மாத சம்பளத்திற்கு சமமான அளவு பணத்தை சேவை நிறைவு கொடுப்பனவாக பெற நீங்கள் தகுதி பெற்றுள்ளீர்கள். உதாரணமாக நீங்கள் ஒரு மாதத்துக்கு 120 தினார் சம்பளமாக எடுக்கின்றீர்கள் என்றால் அந்த விடுமுறையில் நாடு செல்லாமல் தொடர்ச்சியாக 2 வருடங்கள் ஒரே அனுசரணையாளரிடம் பணிபுரிந்திருப்பின் உங்களுக்கு நிறைவு கொடுப்பனவாக 240 தினார் உங்களுடைய அனுசரணையாளர் வழங்க வேண்டும். சேவை காலத்தை பூர்த்தி செய்த பின் இலங்கைக்கு திரும்ப வழங்கப்படும் விமானச்சீட்டின் செலவு இதில் உள்ளடங்க மாட்டாது. விமான பயணச்சீட்டின் செலவை உங்களது அனுசரணையாளரிடம் தனியாக வாங்க வேண்டும். அத்தோடு நீங்கள் சேவை காலத்தை பூர்த்தி செய்து கொண்டு குவைத் நாட்டிலிருந்து வெளியேற முன்னர் இந்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை கவனத்தில் கொள்ளவும். அதாவது நீங்கள் இந்த நாட்டை விட்டு 2 வருஷம் முடித்து நாட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா அவங்களோட 2 மாத சம்பளம் 2 வருடத்துக்கு 2 மாத சம்பளம், அதாவது உதாரணத்துக்கு 120 கேடி நீங்கள் சம்பளம் எடுக்கிறீங்களா இருந்தால் உங்களுடைய சம்பளம் 2 வருடத்துக்கு 2 மாத சம்பளமாக 240 கேடி கொடுக்கணும். அந்த 240 கேடியும் அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விமானச்சீட், உங்களுடைய விமான பயணத்துக்குரிய டிக்கெட்டும் வேறையாக கஃபில் வழங்கணும். அப்போ டிக்கெட்டும் தந்து போனஸும் உங்களுக்கு 2 மாதம் தரணும். ஆனால் இதில் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் லீவில் போகிறீங்களா இருந்தால் அது விடுமுறைக்கான சம்பளம், இல்லை நீங்கள் கேன்சல் பண்ணி போகிறீங்கன்னா அது போனஸுக்கான சம்பளம். இப்போ இதை நேரடியாக பெற்றுக் கொடுக்கறதுக்கு சரியான தகுதி வாய்ந்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய ஒன்று வெளிநாட்டு விவகார அமைச்சகம், அடுத்தது எங்களுடைய தூதரகம். ஆனால் தூதரகம் இன்னைக்கு வரைக்கும் இதை பற்றி பேச்சுவார்த்தை நடத்தாமல் இருக்கிறது தான் மிகவும் வேதனையான விடயம். ஏன்னா சாதாரணமாக நான் இந்த நாட்டில் என்னை எத்தனை பேரை நீங்கள் சேர் போட்டு கூப்பிடலாம், ஐயா போட்டு கூப்பிடலாம், அண்ணா போட்டு கூப்பிடலாம், ஏதாவது உயர்ந்த கண்ணியமான அந்தஸ்து கொடுத்து கூப்பிடலாம். ஆனால் நானும் இந்த நாட்டில் உங்களை போல் ஒரு சமமான ஒரு தொழிலாளர் தான். நான் ஒரு வீட்டு ஓட்டுநர், நான் ஒரு ஹவுஸ் டிரைவர். ஆனால் ஒரு ஹவுஸ் டிரைவராக இருந்து என்னால் இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுக்க முடியுது. இன்னைக்கு என்னால் நான் போட்ட வீடியோவால் இன்றைக்கி எத்தனையோ பேர், கிட்டத்தட்ட 5000-10,000 பேருக்கு மேலே எடுத்துட்டாங்க அவங்களுடைய போனஸ் சம்பளத்தை நான் போட்ட வீடியோக்களை மட்டும் வச்சு. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும், ரீசெண்டாக குவைட் ட்ரேட் யூனியன் ஃபெடரேஷனில் நம்மளை கூப்பிட்டு நம்ம பேசின விடயங்கள் எல்லாம் அவங்களும் பார்த்தாங்க. அதே மாதிரி சர்டிஃபிகேட் தந்து கௌரவிச்சாங்க. ஏன் நம்ம சாதாரணமாக ஒரு தொழிலாளராக இருந்தும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக முயற்சி எடுக்கிறது. அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. قانون العمل ألزم صاحب العمل أن يدفع للعامل راتب شهر على كل سنة بدل إجازة. اليوم عندي نصيحة لصاحب العمل، إذا عندك عامل اشتغل عندك وراتبه 150 دينار وبعد فترة وصل راتبه إلى 300 دينار، راح تحسب الإجازة السنوية على آخر راتب اللي هو 300 دينار. لذلك علشان تحاسب على الراتب اللي هو بدأ معك فيه، خل راتب الشهر تدفعه على كل سنة. بمعنى اشتغل عندك
150 دينار وانتهت السنة عطى راتب شهر 150. لا تخليها تتراكم، بعد 5 سنوات راح تحاسبه على آخر راتب اللي هو 300. هذه نصيحة موجهة لصاحب العمل. இந்த வீடியோ இந்த இப்போ லோயர் பேசுகிறாரு இல்லையா, அவர் பேசுகிறதுக்கு முன்னாடி இவர் தனிப்பட்ட வீடியோ வந்து அது நாங்கள் கோரிக்கை வச்சு நான் பர்சனலாக சொன்ன பிறகு தனியாக ஒரு வீடியோ போட்டது. இதுக்கு முன்னாடி இதை பற்றி டைரெக்டாக நானே அவரோட டிக்டாக் லைவில் போய் நேரடியாக அவரோட பேசி முதல் வீடியோ போட்டேன். அந்த முதல் வீடியோவிலே பல பேர் பிரயோஜனம் அடைஞ்சாங்க. الله يعطيك العافية. مرحبا. السلام، الله يعافيك، حياك الله. أنا سلاني اشتغل في البيت الحين 6 سنة. الحين ما راح أسافر. من هنا يعني هذا سفارة سريلانكا يحطون داخل برنامج فيسبوك، يعطون في الكفيل يعني 1 سنة 1 شهر ماشي، يعني مثل بونس. ايوه اي يعني هذا أيوة. الحين انا 6 سنة الحين ما راح اسافر، قاعد في البيت انا اشتغل. يعني اي نعم تفضل. اي نعم يعني هذا الحين واحد نفر يعطون، واحد نفر ما يعطون كفيل، في كذي مشكل. هذا يعني يقدر في شيء طريقة من ياخذ من كفيل يقدر يروح مكان شيء كلم هذا يروح الرميثية إدارة الأعمال المنزلية وهناك يقدم شكوى. يعني هناك يروح كلم يعني يقدر. هذا في يعني هذا اكيد هذا قانون فيه مثل كذي. في قانون سنة شهر على كل سنة ماشي. اي عرفت. انزين انا الحين وياك كلمته، انا من داخل انا داخل يوتيوب، في انا برنامج في يوتيوب على تيك توك. انا عشان انا جبته من داخل تيك توك، انا جبته هذا قانون على من سفارة يحطون داخل فيسبوك، عشان واجد ناس ما اعرف شلون يروح تيك توك على يوتيوب. عشان انا كلمته من كذي هذا في شيء مشكل كذي يقدر ياخذ من كفيل. يعني هذا انا وياك الحين كلمته، هذا يقدر يعني ترس مال انا تيك توك مو مشكل. اي مو مشكلة. الله يعطيك العافية، مشكور، ما تقصر. اوكي خلاص، الله يعافيك ويسلمك، حياك الله، هلا مع السلامة. அதே போல் இந்த நாட்டில் வேலை செய்யக்கூடிய நானாக இருக்கலாம், என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ ஓட்டுநர்கள் பணிப்பெண்கள், அவங்க படக்கூடிய கஷ்டம் துன்பம் ஏராளம். இப்போ இந்த வீடியோவில் பாருங்கள், நான் வந்து காலை சாப்பாடு மதிய சாப்பாடு பெருசாக நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், ஏன்னா டைம் கிடைக்காது, வேலைக்கு மேலே வேலை வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நான் இந்த போடக்கூடிய நியூஸ் கூட பார்த்தீங்கன்னா என்னுடைய மதிய சாப்பாடு நேரத்துக்கு தான் நான் இந்த வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய இந்த புதிய சேனலுக்காக. அதே மாதிரி சாயந்தரம் அதுக்கு பிறகு கொஞ்சம் நேரம் டைம் கிடைச்சா பழைய சேனலில் ஏதாவது குவைட்டுடைய நியூஸ், முக்கியமான நியூஸ் போடணும். டைமை பாருங்கள், 6:44. நான் வந்து அப்போ தான் வேலையில் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். சில வேலைகள் இப்போ நிறைய டிரைவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது. மாமா வீடு, மாமாவுடைய தங்கச்சி வீடு, மாமாவுடைய அக்கா வீடு, எத்தனையோ வீடுகளுக்கு ஒரே டிரைவரை வச்சு வேலை வாங்குவாங்க. அது மாதிரி இப்போ எங்களோட வீட்லேயும் வந்து சலூன் இருக்குது, சலூன் ஒன்று இருக்குது எங்களுடைய கஃபீலுடைய மகளுக்கு. அப்போ அந்த மகளுடைய சலூன் வேலைக்கு விட்ட அந்த பிலிப்பினி வந்து மெசேஜ் போட்டுக்கிறா ஃபினிஷ் அப்படின்னு. நான் இப்போ தான் மற்ற வேலைகளை முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்காக தட்டை எடுத்து வச்சு எல்லாம் ரெடி பண்ணினேன். 6:45 டைம், நல்லா பார்த்துக்கோங்க. நான் இப்போ அந்த தட்டை எடுத்து வச்சேன் சாப்பிட்றதுக்காக. ஆனால் அந்த பிலிப்பினோட வேலை முடிஞ்சு அடுத்த அப்பாயின்மெண்ட்டுக்கு கொண்டு போய் விட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து சாப்பிட முடியும். சரி, இப்போ என்ன பண்ணுறேன், வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் வந்து போகிறேன். இது என்னுடைய கதை மட்டுமல்ல, என்ன மாதிரி இன்னும் எத்தனையோ ஓட்டுநர்கள் இதே நிலைமை தான். சாப்பிட்ற சாப்பாடை வந்து டைமுக்கு சாப்பிட முடியாது, ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் கோல் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி அந்த நேரம் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ சிலருக்கு வந்து அந்த நேரம், இப்போ எனக்கு கூட இது சலூன் அப்பாயின்மெண்ட், நான் வந்து இல்லை நான் சாப்பிட்டு தான் வருவேன்னு சொன்னால் அங்கே அப்பாயின்மெண்ட் கேன்சல் ஆகிரும். அப்போ சில நேரங்களில் சில விடயங்களை தியாகம் பண்ணித்தான் ஆகணும். அது மாதிரி இப்போ பாருங்கள், நான் வந்து 6:44 6:45 வெளியாகிட்டேன் எங்கே அந்த பிலிப்பீனியை கூட்டிகிட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட்டில் கொண்டு போய் விடுறதுக்காக. சரி, அதுக்கப்புறமா ஏதாவது ஒரு வேலை பேக் டு பேக் வரும். அந்த வேலையில் முடிச்சுட்டு அப்புறமா இப்போ இது நான் ரெடி பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்னுடைய காலை சாப்பாடு மதிய சாப்பாடு. ஏன்னா காலை சாப்பாடு எப்படியுமே நம்ம ரொம்ப லேட்டாகி நியூஸ் போடுறதால, லேட்டாகி காலையில் விடிய காலையில் நியூஸ் போடுறதால ஒரு 8-9 மணி வரைக்கும் தூங்க கிடைச்சிரும். தூங்கும்போது ஒரு 8 மணி வரைக்கும் சரி, சில டைமில் தூங்க கிடைக்கும். 6 மணி 5:30 தான் நியூஸே போட்டு முடிக்கிறது. சில டைமில் 7 மணி 8 மணியாக கூட ஆகிரும். அவங்களுக்கே தெரியும் லேட்டாகி நியூஸ் வந்தாலே காலை செய்தி. இப்போ டைம் எத்தனை பாருங்கள், 9 மணிக்கு 6-7 நிமிடம் தான் இருக்குது. 6:44 நான் சாப்பாடு தின்னத்துக்கு ரெடி ஆகினேன், சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. ஆனால் கடைசியில் பிலிப்பீனியை கொண்டு வந்து அவங்கள இறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் இப்போ தான் சாப்பிட போகிறேன். இதுதான் நிலைமை. இது என்னுடைய இது நிலைமை மட்டும் இல்லை,
பல ஓட்டுநர்கள், பல பணிப்பெண்களுடைய நிலைமை அதுதான். சில வீடுகளில் இந்த வயதானவர்கள், நோயாளிகளை பார்க்கக்கூடியவங்க இருப்பாங்க. சரியாக சாப்பாட்டில் கை வைப்பாங்க, பாத்ரூம் போயிட்டு எல்லாத்தையும் இதாக்கிட்டு நிற்பாங்க, நாசமாக்கிட்டு நிற்பாங்க. அதுக்கப்புறமா போய் அவங்கள கழுவி விட்டு எல்லாம் தொடச்சி விட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட முடியுமா? உண்மையிலேயே ரொம்ப வேதனை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க எங்களுடைய சகோதரர்களும் சரி சகோதரிகளும் சரி இந்த நாட்டில், வெளிநாடுகளில். ஏன் இன்னைக்கு இந்த பாருங்கள், இதுவும் ஒரு தாய் தானே. பாருங்கள், ஒரு பெண்மணி 50 கிலோ அரிசி மூடு தோளில் தூக்கி சுமக்கிறாங்க. யாருக்காக? எங்களுடைய வீட்டுக்காக. ஆனால் இப்போ அதோடைய சேர்த்து எங்களுடைய நாட்டுக்காக. நாட்டுக்கும் வீட்டுக்கும் சேர்த்து உழைக்கிற தொழிலாளர்கள் தான் இந்த வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள். ஆனால் இன்னைக்கும் எங்களுக்கு சரியான நியாயம் பெற்று கொடுக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா இல்லை. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் இல்லை, இலங்கை தூதரகம் இல்லை, ஏஜெண்டுகள் இல்லை, ஸ்பான்சர் இல்லை. எங்கே போனாலும் எங்களுக்கு எந்த ஒரு சரியான நியாயமும் பெற்றுக் கொடுக்கப்படவே இல்லை. இன்றைக்கு வரைக்கும் எத்தனையோ சகோதரிகள், எத்தனையோ சகோதரர்கள் சம்பளத்தை கொடுக்காம சம்பளத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. பல பேர் இன்றைக்கு வரைக்கும் வெளிநாடுகளுக்கு, சொந்த நாடுக்கு போயிருக்கிறாங்க. இந்த வெளிநாடுகளில் இருந்து சம்பளங்கள் கொடுப்படாமல் ஏமாற்றப்பட்டு இது போன்ற பல துன்பங்களை தொடர்ந்துமே எங்களுடைய வெளிநாட்டு தொழிலாளர்கள் சந்திச்சு வராங்க. அதையும் விட கொடுமை, இப்போ நேற்றைய தினம் போட்ட செய்தியை பார்த்துருப்பீங்க. ஓட்டுநர் ஒருவரை அடிச்சே கொன்று புதைச்சிட்டு பாலைவனத்தில் கொண்டு போய் மூடிட்டு வந்திருக்கிறாங்க. வரும்போது பெட்டியோட வாரம், ஆனால் நாங்கள் திரும்பி ரிட்டர்ன் போகும்போது அந்த பெட்டியோட போவோமா இல்லை அதையும் தாண்டி ஒரு பெட்டிக்குள்ளே நம்மளை அனுப்புவாங்களா அப்படின்றது நிரந்தரம் இல்லை, நம்பிக்கை இல்லை. அதுதான் வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுடைய வாழ்க்கை. கடல் தொழிலாளர்களுக்கு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன், வந்தா பணம் போனா புணம் அப்படின்னு. அது கடல் தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல, அது வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கும் சாரும். கடல் தொழிலாளர்கள் அல்ல, கடல் கடந்து வெளிநாடுகளுக்கு செல்லும் எங்களுடைய தொழிலாளர்களுக்கும் அதே நிலைதான். வரும்போது பணம், வந்து இருக்கும்போது பணம், ஆனால் போகும்போது உயிரோட போகுமா இல்லையான்றது கூட தெரியாது. இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை, எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தலின் பிறகு சரியான ஒரு தலைமைத்துவம் நியமிக்கப்படும் அப்படின்னு நம்புகிறோம். அதே மாதிரி நாமளும் முயற்சி செய்யணும். ஏன்னா இருந்த திருடன்களை விரட்டியாச்சு. அதே மாதிரி மனுஷ நாணயக்கார எனப்படும் மிகப்பெரிய ஒரு திருடனை விரட்டி அடிச்சிருக்குது. அவனை நிரந்தரமாக வீட்டுக்கு அனுப்பணும். நல்லபடியாக நல்ல ஒரு அரசியல் தலைமை நம்மளுக்கு வரணும். அதே போல் நம்மளுடைய வெளிநாட்டு விவகார அமைச்சராக வரக்கூடியவர் ஒரு நல்ல ஒரு தலைவராக, நல்ல ஒரு அமைச்சராக வரணும். அவர் யார் என்ன, அதுக்கப்புறமா நம்மளுடைய மேலதிக நடைமுறைகளை ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சராக, ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டராக உங்களோட தொடர்ந்தும் உங்களோட தோள் நின்று உங்களுடைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு சகோதரனா, மகனா, நண்பனா, இன்ஷா அல்லாஹ் விரைவிலே நம்மளுடைய பிரச்சனைகளுக்குரிய தீர்வுகளை நாமல் நிச்சயமாக வென்றெடுப்போம். அனுரகுமார திசாநாயக ஜனாதிபதி அவர்களை நேரில் நான் சந்திக்க வேண்டிய சூழல் விரைவில் வரும். இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் முடியட்டும். அதுக்கு பிறகு நம்மளுடைய பிரச்சனைகளை நேரடியாக ஜனாதிபதியிடம் கொண்டு செல்ல நான் என்னுடைய முழு முயற்சியும் எடுப்பேன். அதே போல் எங்களுடைய தொழிலாளர்களுக்கு நடக்கப்படும் அனைத்து துன்பங்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் எங்களால் முடிந்த ஒரு சமூக ஆர்வலராக, சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக, உங்களுடைய பிரச்சனைகளை தொடர்ந்து பேசக்கூடிய ஒருவனாக விரைவில் அவரிடம் கொண்டு போய் சேர்ப்பேன் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. අදත් මේ රට දුවන්නේ විදේශගත ශ්‍රී ලාංකිකයන් වන ඩොලර් වලින්. නිසා අපි කියන්නේ ඔබ අපේ රටේ ආර්ථික ගොඩනැංවීම සඳහා දක්වන දායකත්වයට අපි ස්තුතිවන්ත වෙනවා. ගෞරව කරනවා. මේ ආකාරයෙන් අපේ රට පවතින්නේ ඔබ එවන ඩොලර් ප්‍රමාණය බලය නිසා. සාමාන්‍යයෙන් අපි දන්නවා මේ විදේශගත වෙන අයගේ රැකියාවන් සඳහා එයාගේ බැලුවොත් ප්‍රධාන කරුණු තුනක් තමයි අරමුණු හැටියට තියෙන්නේ. එකක් නිවාසයක් හදා ගැනීම, දෙක වාහනයක් මිලදී ගැනීම, තුන දරුවන්ට ඉගෙනීම. ඈත විශේෂයෙන්ම මැද පෙරදිග අපේ කුවේට්, කටාර්, අබුඩාබි මේ ආදී රාජ්‍යයන් දෙස අපි බැලුවොත් අපේ ගෘහ සේවිකාවන් ලෙස එහෙම නැත්නම් ශ්‍රමිකයන් ලෙස යන අයගේ ප්‍රධානම බලාපොරොත්තුව නිවාසයක් ඉදි කර ගැනීම. එහෙම නැත්නම් සතුණු මේ තුන එකට තියෙනවා. නිවාසයක් ඉදිරි කර ගැනීම, දරුවන්ට ඉගෙනීම සහ වාහනයක් මිලදී ගැනීම. හැබැයි අපි ගොඩක් ඒවා දකිනවා
ඒ නිවාසයක් ඉදිකර ගැනීම පිළිබඳ බලාපොරොත්තු බොහෝ අයට ඉටු වෙලා නැහැ. ඈත ගම්වලට ගිහිල්ලා බැලුවොත් අපි දකින බාගෙට හදපු ගෙවල්, බාගෙට වහලා ගහපු ගෙවල්, බාගෙට බිත්තිය සොපු ගෙවල් තිබෙනවා. එහෙනම් තමන්ගේ පවුලෙන්, තමන්ගේ ඥාතීන්, තමන්ගේ පරිසරයෙන් ඉවත් වෙලා, ඒක සාමාන්‍ය කාර්යයක් නෙවෙයි, ටිකක් අසිරු කාර්යයක්. අපි දකිනවා එයාපෝට් එකකින් පිටත්ව යනකොට ඒගොල්ලෝ අතර ඇති වෙන තමන් අතර තියෙන දුක බෙදා ගන්න ආකාරය අපි දැකලා තියෙනවා. එතකොට අවුරුදු කීපයක් තමන්ගේ ඥාතීන්ගෙන්, තමන්ගේ දරුවන්ගෙන්, තමන්ගේ බිරිඳකින්, එහෙම නැත්නම් තමන්ගේ ස්වාමියාගෙන්, තමන්ගේ උපන් පරිසරයෙන් ඉවත් වෙලා අවුරුදු කීපයක් වැඩ කරා. නිවාසයක් ඉදි කරගන්න සමත් වෙලා නැහැ. ඒ නිසා අපි අපේ වැඩ පිළිවෙල ඇතුළේ සැලසුම් කරලා තිබෙනවා. ඒ ප්‍රාර්ථනාව ඉටු කර ගැනීම සඳහා සහන ණය යෝජනා ක්‍රමයක් හා ඒ අධීක්ෂණය කිරීම සඳහා වැඩසටහනක් අපි හදනවා. ඔවුන්ගේ අපේක්ෂාවන් අපි ඉටු කර යුතුයි. දෙවනුව ගත්තොත් දරුවන්ට ඉගෙනීම පිළිබඳ ප්‍රශ්නේ. ඇත්තටම ගත්තොත් ගම්වල නම් සැලකිය යුතු ප්‍රමාණයකින් දරුවන්ට උගන්වලා නැවී තිබෙන්නේ. දරුවන් බිඳ වැටිලා තියෙනවා. උද බිරිඳ විදේශගත වුණාට පස්සෙ, අම්මා විදේශගත වුණාට පස්සෙ අම්මාගේ රැකවරණ නැතුව හැදෙන දරුවෙක් කොහොමද? පොහොදුරට ඒ දරුවා හදන්න බල කරලා තියෙන ආච්චිගේ රැකවරණයට. ආච්චි ටිකක් ගත්තොත් පැරණි પરම්පරාවට අයිති. අලුත් પરම්පරාවේ අදහස්, ඒගොල්ලෝගේ හැසිරීම් රටා ඒ පිළිබඳ අවබෝධයක් නැහැ. තාත්තා එක්ක එක පැත්තකට ගිහිල්ලා විනාශ වෙලා. ඒ නිසා ඇත්තටම සැලකිය යුතු ප්‍රමාණයකින් දරුවාගේ අධ්‍යාපනය පිළිබඳවත් සාර්ථක වෙලා නැහැ. ඒ නිසා අපේ අධ්‍යාපන වැඩපිළිවෙලත් අපි අතුල් කරලා තිබෙනවා. කොහොමද අපි මේ විදේශගත වෙන දෙමව්පියන්ගේ තමන්ගේ දරුවන්ගේ අධ්‍යාපනය පිළිබඳ තියෙන බලාපොරොත්තු ඉටු කරන්නේ කොහොමද? ඒ සඳහා පාසල් නොවන දරුවෝ ඉන්නෝ නම් ඒ පාසල් කරා ගෙන යාමේ වැඩසටහනක් අපි හදන්න ලෑස්ති. ඒ වගේම වුන්ට අවශ්‍ය අනිකුත් මඟ පෙන්වීම ලබා දිය යුතුයි. මොකද අම්මා නැතුව, තාත්තා නැතුව කොහොමද දරුවෝ ඉගෙන ගන්න? ඒ නිසා අපි එවැනි දරුවන්ට මඟ පෙන්වීම සහිතව සහ පාසල් ගෙන යාමට සමත් වෙන ආකාරයේ වැඩසටහනක් අපි හදන. ඒ දරුවන් මතක තබා ගන්න. ඒ දරුවන් ලෙස බලා ගන්න සමාජයක් අපි නිර්මාණය කරනවා. තුන්වෙනි වාහනයක් මිලදී ගැනීම. දැනුත් එවන මොකක් හරි එවන මේ මුදල් ප්‍රමාණය අනුව යම් විදුලියෙන් දුවන වාහනයක් මිලදී ගැනීමේ හැකියාව තියෙනවා. කුඩා ප්‍රතිශතයකට මම දන්නවා ඒක ලබා දෙන ආකාරයේ. මම හිතනවා ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව යටතේ දියත් වෙන මූලික පරීක්ෂණයන් කීපයක් අතර පළවෙනි පරීක්ෂණය තමයි මේ වාහන බලපත්‍ර දීමේදී සිදු වී තිබෙන අක්‍රමිකතාවන් සෙවීම. සාක්ෂි අපි ගාව තියෙනවා. ඒක මම කියන්නේ. ඒක අපි විධිපත් කරලා ඒ ලබා දී යුතු කෙනෙකුට ලබා දීම සඳහා අවශ්‍ය වෙන වැඩසටහන අපි සකස් කරන්න ඕනකම තිබෙනවා. ඊළඟට ප්‍රධාන ප්‍රශ්නය දැන් ඔය සාමාන්‍යයෙන් අපි හැමදාම කතා කරනවා මේ විදේශ ගත වෙලා අවුරුද්දකට යන්නේ ආපහු වෙන්න බලාගෙන. එහෙනම් මට අවුරුදු 2කට 4කට යනවා ආපහු වෙන්න බලාගෙන. හැබැයි ඇවිල්ලා ආයි මාස කිහිපයක් යනකොට අර එකතු කරගත්තු මුදල් ඔක්කොම නැති වෙලා ආය යන්න බල ගන්න. හේතුව මොකක්ද? මුදල් ප්‍රමාණයක් තමන්ගේ අතේ තිබ්බට ඒ මුදල් කවර ආකාරයෙන් කවර ව්‍යාපෘතියකට යෙදවිය යුතුද කියන එක පිළිබඳව හරි අඩු අත්දැකීමක් තියෙනවා. මම දන්නවා ගොඩක් කොරියාවේ ගිහපු දරුවෝ යම් සැලකිත මුදලක් හොයාගෙන එනවා. ඇවිල්ලා එක්ක ගොයන් කපන මැෂින් එකක් අරන් දානවා. එහෙම නැත්නම් පස් අදින්න ට්‍රක් එකක් ලොරියක් අරන් දානවා. එහෙම නැත්නම් හයර් දුවන්න වෑන් එකක් අරන් දානවා. එහෙම නැත්නම් හાર્ඩ්වෙයාර් එකක් දානවා. ආපහු මොකද වෙලා තිබුණේ? හිටපු තත්ත්වයටත් වඩා වැටියෙන් පහළට වැටිලා ආයෙ යන්න try කරනවා. ආයෙ භාෂා ආයෙ එක්සෑම් ලියන්න try කරා. මෙහෙම තමයි සිද්ධ වෙලා තිබුණේ. එනිසා අපිට අවශ්‍ය මේ මුදල් ප්‍රමාණය හොයාගෙන එන අයට යම් මඟ පෙන්වීමක් දෙනවනේ. මෙන්න මෙවැනි ව්‍යාපෘතියකට ඔබ ආයෝජනය කරන්න. අපි අවසන් වශයෙන් නොවුනත් අපි කල්පනා කරමින් තිබෙනවා සමහර පාළුවට නැත්තම් අවශ්‍ය ප්‍රතිලාභ නොලැබෙන තේ වතු තිබෙනවා. ඒ වගේ අපිට යම් ප්‍රමාණයක් ඒ තරුණියෙකුට ලබා දෙන්න පුළුවන්ද? එයාට පුළුවන්. එයාගව මුදලක් තිබෙනවා. එයාට වගාවක් සහිත ඉඩමක් තියෙනවා. ඒ දින්නට පස්සේ එයාට ඒක සංවර්ධනය කරගෙන තමන්ගේ ආර්ථික ඉස්සරහට ගෙනියන්න පුළුවන් දෙයක්. ඒ නිසා මේ මුදල් හොයාගෙන නැවත ලංකාවෙන් නොයෑම අරමුණින් මේ රට තුල යම් ආයෝජනයක් කරලා එය මේ ඒ ප්‍රතිඵලදායක ආයෝජනයක් කරලා තමන්ගේ ජීවිතය සකස් කර ගැනීම සඳහා බලාපොරොත්තු වෙන කෙනාට බලාපොරොත්තු ඉටු වෙන්නේ නැහැ. ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුවකේ හැම දරුවෙක්ගේම ආයෝජනයේ පිළිබඳව
විධිමත්ව සලස්වක් හදලා ඔවුන්ට ස්ථීර ආදායමක් ලැබෙන ආකාරයෙන් තමන්ගේ මුදල් ජීවීම සඳහා අවශ්‍ය වෙන පරිසරය හදන්න. ඊළඟ ගත්තු ප්‍රධාන වශයෙන් අපේ වැඩ පිළිවෙල තුල සඳහන් කරලා තිබුණා විදේශගත වෙන්න බොහෝ අය අපිට කියපුවාම ශ්‍රී ලංකා ආණ්ඩුවෙන් එමෙන්න ආණ්ඩුවේ නියෝජිත ආයතන තානාපති කාර්යාලය තමන්ට වෙන සේවය පිළිබඳ බොහෝ තැන්වල තෘප්තිමත් භාවයක ඉන්නේ. සමහර තැන්වල සතුටුයි, සමහර තැන්වල සතුටු නැහැ. විශේෂයෙන්ම ගත්තොත් අපි දන්න සමහර පැතිවල ඒ වැඩ කරන අයගේ ආරක්ෂාව පිළිබඳ ප්‍රශ්න. ඕන විශාල ප්‍රශ්න වලට මුහුණ දීලා තිබෙනවා. එක්ක ගෙදරින් එළියට ඇවිල්ලා යන්න තැනක් නැතුව අපි බස් නැවතුම් පොළවල් වල දැකලා තියෙනවා, පාලම් යට දැකලා තියෙනවා. මම කියන අපේ රටේ කිසිදු පුරවැසියෙකුට මේක සිදු විය යුතු නැහැ. මුතත බග. තමන්ට මේ රට තුල ආදායම් මාර්ගයක් නොමැති වීම හේතු කොටගෙන තමන්ට විදේශගත වෙන්න සිද්ධ වුණා නම් ඒ විදේශගත වෙන රටේ ඇතුලේ අනේක විද නේද දුක් කාටලු වලට මුහුණ දෙන්න වෙනවා. ඉන්න තැනක් නැතු වෙනවා. පාලමයට බුදිය ගන්න වෙනවා. පාක් ඇතුලේ බුදිය ගන්න වෙනවා. අපි මොන ශිෂ්ට జాතියක්ද? එනිසා අපි ඔයගලන්ට සහතිකයක් දෙන්න. ඒ හැම දිනම ආරක්ෂාව සුරක්ෂිත රැකවරණේ ජාතික ජනබලවේගයේ ආණ්ඩුව බාර ගන්නවා. ඒ කරන්න අපේ පුරවැසියෝ. ඔබ හිතන ලංකාවේ යම් රටක පුරවැසියෙකුට පොඩි දෙයක් වුණොත් ඒකල කොච්චර දුවනවා, පනිනවා, කතා කරනවා, අර හම්බෙනවා, මෙයා හම්බෙනවා, කොච්චර වේසක් දරන තනි පුරවැසියෙකුගේ ආරක්ෂාව වෙන්නේ. හැබැයි අපි දසදහස් ගණනක් ආරක්ෂාව ඇත්තලා තිනවා. ඒ නිසා එම අපේ රටෙන් ඉවත්ව ගියාට ඒ රටෙන් අපේ රටේ පුරවැසියන්ගේ ආරක්ෂාවත් උන්ගේ සුරක්ෂිත ජීවිතය තාවුරු කිරීම ආණ්ඩීය වගකීමක්. අපි ඒක ඉටු කරනවා. මොකද ඒකත් බලාගත යුතුයි. வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் தான் எங்களுடைய நாட்டின் முதுகெலும்பு என்ற நிலைமைக்கு பேசியிருக்கின்றார் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள். அதே போல வெளிநாடு வாழ் தொழிலாளர்கள் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகள், தூதரக பிரச்சனை, தூதரகங்களில் எந்த ஒரு கவனிப்பும் இல்லை என்னும் பிரச்சனை, உங்களுடைய சம்பாத்தியங்களை இன்று வரைக்கும் மிச்சம் பிடிக்க முடியாத சூழல், உங்களுக்கான வீட்டு பிரச்சனை, கடன் பிரச்சனை, இது போன்ற பல பிரச்சனைகளுக்கும் விரைவில் சரியான தீர்வுகளை பெற்றுக் கொடுப்போம் என்கிற ஒரு வாக்குறுதியை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் அளிச்சிருக்கிறாரு. அதே போல இன்றைக்கும் என்றைக்கும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இருந்தாலும் சரி, அது மனுஷ நாணயக்காரையா இருந்தாலும் சரி, மஹிந்த ராஜபக்சேயா இருந்தாலும் சரி, எந்த அரசன் வந்தாலும் ஆண்டி வந்தாலும் எங்களுடைய தொழிலாளர்களுக்கு சரியான நீதி கிடைக்காத பட்சத்தில் அது அனுரவாக இருந்தாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, எங்களுடைய எதிர்ப்பும் எங்களுடைய எதிர்குரலும் என்றுமே ஒலிக்கும். அவர்களுக்கு எதிரான எங்களுடைய பதிவுகள் என்றுமே தொடரும். அது தூதரகமாக இருக்கட்டும், தூதுவராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும். கடமையை சரியாக செய்தால் நாங்களும் ஒத்துழைப்போம். இல்லையா எங்களுடைய எதிர்ப்பு, எங்களுடைய தொழிலாளர்களுக்கான ஆதரவு தொடர்ந்தும் பயணிக்கும். கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.